ஆல்ரெடி வந்துட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போது எக்ஸிட் போல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிஜேபி தான் வந்து அதிக இடத்துல வந்துட்டு இருந்தாங்க. இப்போயுமே வந்துட்டு முன்னிலையில் வந்து 200+ இடத்துல வந்துட்டு பிஜேபி தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களுடைய கருத்து? எக்ஸிட் போல் உண்மையாக நடத்தலை. மக்களை கேட்டு நடத்தியிருந்தாங்கன்னா 400 சீட்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. பிஜேபி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்கல. ஆரம்பத்துலேருந்து எக்ஸிட் போல்ஸ்லாம் சயின்டிஃபிக்காக இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது உண்மையாக இருக்குது. 400 சீட்டு வந்தால் தான் அது உண்மை. அது நடக்கலை. பிஜேபி 10 வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு இவ்வளோ சீட்டு வாங்குறது பெரிய விஷயம். ஆனால் அவங்க எதிர்பார்த்தது ரொம்ப அதிகம். எங்ககிட்ட விஸ்வகுரு இருக்கார், உலகத்தையே கட்டி ஆள்றாரு அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நவ் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். இந்தியா கூட்டணி ஃபைட் பேக் பண்ணுறாங்க. யாருமே எதிர்பார்க்கல இந்த ஃபைட் பேக்கை. 150 சீட்டுன்னு சொன்னவங்க 250 நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு பிஜேபி வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு நியூஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி வெற்றி பேரணி நடத்த போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து? கடினம். இதை என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்லி ட்ரெண்ட்ஸ்லேயே எதிர்கட்சிக்கு இவ்வளோ நிறையா சீட்ஸ் வரா மாதிரி இருக்குது. போக போக இன்னும் அதிகமாகும்னு எனக்கு தோணுது. அதுதான் வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடியது. 10 மணிக்கு வந்து அவங்க 220 சீட்டு 250 சீட்டு லீடிங்னா மாலை 6 மணிக்கு அது வந்து 275 சீட்டாக கூட வரலாம். நம்மளுக்கு தெரியும் 272 தான் தேவை. அது கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னை பொறுத்த வரைக்கும் திரு மோடி வந்து அவருடைய பிரச்சாரத்தில் நாட்டை பிளவுபடுத்துறதுக்கு முயற்சி செஞ்சார். அதனால் அவங்களுக்கு மெஜாரிட்டி வராமல் கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைச்சா கூட அது வந்து இந்தியா கூட்டணிக்கு வெற்றின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு மட்டும் ஒரு அசுரபலத்தோட ஒரு ஆட்சி அமையாமல் மற்றவங்களோட சேர்ந்து அமைகிற ஒரு சூழ்நிலை. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டின்னு சொல்லப்பட்டாலுமே கூட திமுக பாஜகவுக்கு தான் வந்து ஒரு பேசுபொருளாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் அதிமுகக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழக பொறுத்த வரைக்கும் வந்து திமுக கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் ஒன்லி கொஸ்டின் ஆஃப் நம்பர் ஆஃப் சீட்ஸ். 39க்கு 39 ஜெயிப்பாங்களா அல்லது 2-3 விடுவாங்களாங்கிறது மட்டும்தான் கொஸ்டின். அதை விட முக்கியமான கேள்வி என்னென்னா 2026 திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருக்க போகிறது அதிமுகவா அல்லது பிஜேபியா? பிஜேபியோட டார்கெட்டு ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, ஏடிஎம்கேவோட நம்ம அதிக ஓட் ஷேர் வாங்கிடணும், மேபி 2 சீட்ஸ் அதிகமாக வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த கனவு நிறைவேறுமானு பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் இருபெரும் சக்திகளாக இருந்தாங்க. நானும் போட்டியில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி களத்தில் குதிச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிஜேபி வந்து கன்னியாகுமரியிலிருந்து குளச்சல்லேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் பரவலாக இருக்கிற ஒரு கட்சி கிடையாது. சில ரீஜன்ஸில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறபோது தமிழ்நாட்டை ஆளணும்னா எல்லா ஏரியாலையும் நீங்கள் பாப்புலராக இருக்கணும்ல. அது வந்து ஏடிஎம்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏடிஎம்கே வந்து எல்லாருக்குமான கட்சி. மதத்தை பயன்படுத்தி வாக்குகள் வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது 2026 களம் எப்படி அமையுங்கிறதுக்கு ஒரு கட்டியம் கூறும் எலெக்ஷன். அது ரொம்ப முக்கியம். டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இவங்கெல்லாம் யார் மேலே வருவா? 2வது இடத்துக்கான போட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு கடைசியாக ஒரு கேள்வி, கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து வேற இல்லை அண்ணாமலைக்கு, அதை சொல்லிவிடுவோம். ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் அண்ணாமலை. நான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா 3 அணிகள் இருக்கிறபோது அட்வான்டேஜ் இல்லை. வந்து டிஎம்கே பெரிய கட்சி. அண்ணாமலை வந்து ஹேஸ் கிரியேட்டட் அ பஸ். அண்ணாமலை தெரியாதவங்க யாருமே கிடையாது. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அவர் பேசுகிற விஷயங்கள் எனக்கு ஏற்புடையது இல்லை. இருந்தாலும் இஸ் வெல் நோன் நவ். ஆனால் அது வந்து எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு பத்துமாது அந்த பாப்புலாரிட்டி. அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வர லைக்ஸோ அவங்கள புகழறவங்களோ வந்து எல்லாருமே வந்து கோயம்புத்தூர் ஓட்டு போட முடியாதுல்ல. வேறு ஊரில் இருப்பாங்க, வேறு மாநிலத்திலாம் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது அவருக்கு செட்பேக்கு. தேர்தல்னாலே இது அரசியல்னாலே தேர்தலில் ஜெயிக்கிறது தான் முக்கியம். ஏற்கனவே அரவக்குறிச்சியில் தோற்றுருக்கிறாரு. இப்போ இங்கேயும் தோத்துட்டாருன்னா இவர் அந்த வெற்றி வாய்ப்பாளர் இல்லையோ அப்படிங்கிறத வந்து பிஜேபி தலைமை கூட திங்க் பண்ணலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தோல்வி அடைஞ்சால் கூட பிஜேபி கைவிட மாட்டாங்க. திரு முருகனை கைவிடலை, தமிழிசை சவுந்தரராஜனை கைவிடலை, அதே மாதிரி இவரையும் தொடர்ந்து அவங்க தூக்கி பிடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இட் வில் பி அ செட் பேக். அவருக்கு ஜெயிக்க வாய்ப்பில்லைன்னு எனக்கு தோணுது. தோத்துட்டாருன்னா அவருடைய இமேஜுக்கு ஒரு அடி.